ஜெயிலில் வந்து கைதிகளுக்கு வந்து சொகுசு ரூம்லாம் கொடுத்துருக்காங்க, பெட் வசதி, இந்த உணவுகள்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அமைச்சருக்கு முதல்ல ஜெயில் மந்திரி இதெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும். நான் ஜெயில் மந்திரியாக இருந்தப்போ இது மாதிரி புகார் வந்த உடனே நான் போய் பார்த்துருக்கேன். எனவே அமைச்சர் அவர்கள், இது பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் அவர்கள் உள்ளே போய் பார்த்து இவையெல்லாம் சரிதானா என்று கண்டுபிடித்து யார் யார் இந்த தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தான் மற்ற ஜெயில்களிலே இந்த நிலை நடக்காமல் இருக்க முடியும். இவ்வளவு உல்லாசமாக இருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இல்லாமலா இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? தலைமை கழகம் அறிவிக்கும் அது எங்கே வைக்கிறோன்னு. ஆமாம், சிலையை பார்த்துருக்கோம், நல்ல மாதிரி வந்திருக்கு. தளபதியும் பார்த்துட்டு போயிருக்காரு. அவர் என்னையும் பார்த்துட்டு வர சொல்லி பணித்தார். இப்போ நானும் ராஜாவும் ஜெகதீஷும் பார்த்துருக்கோம். கலைஞருடைய முகம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு, தத்துருவமாக இருக்குது. அந்த பொன்னையனுடைய அமைப்பு வாயில் நல்லா அமைத்திருக்கு, பாராட்டுக்குரிய ஒரு. அடுத்து அதிமுக ஆட்சியை யாராலும் கலைக்க முடியும்னு சொல்லிட்டு அமைச்சர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கலைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஏன் கலையன்றோம்? நாங்கள் ஒன்றும் கலைன்னு சொல்லி உங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க 2 மாதத்தில் கலையும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 மாதம் வரோம், போகிறோம். இன்னும் 2 மாதம் வரும். இப்போ குட்கா வழக்கு சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் டிஜிபியோ அமைச்சரையோ இது வரைக்கும் பொறுப்பிலிருந்து நீக்கப்படலை. நீக்கப்பட வேண்டும் என்று எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட நல்ல அறிவுரையை கேட்பதில்லை, அதனால் எதையும் கேட்பதில்லை. தேர்தல் கூட்டணிகளை பற்றி இப்பொழுது இல்லை, தேர்தல் காலத்தில் தான் அதை பற்றி யோசிப்போம்.